சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய நுழைவு வாயில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக 4,57,73,000 ரூபாய் மதிப்பிலான 51 புதிய வாகனங்களை வட்டாட்சியர்களுக்கு வழங்கினார். அடையாளமாக 5 வட்டாட்சியர்களுக்கு அந்த வாகனங்களை வழங்கியதற்கு பின்பு 51 புதிய வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். குறிப்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இந்த வாகனங்கள் வாங்கப்பட்டு வருவாய்த்துறை அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்டிருக்கிறது. 4.58 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலக வளாகத்தில் கூடிய நுழைவு வாயில கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், பொன்முடி, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. இதற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அறையில நடைபெறக்கூடிய பல்வேறு திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். அபிநயா. முதலமைச்சருடைய இந்த நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். சிம்பனி நிகழ்ச்சிக்காக லண்டன் செல்லும் தன்னை நல்ல மனதோடு வாழ்த்தி இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று ரசிகர்களை இளையராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க? எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு தெரியுது இல்லையா? உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்கோம். நல்ல மனசோட வந்திருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிறதா இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளவுதான், முடிஞ்சு. இது மேல யாரும் வரப்போறதில்லை. தந்தை இளையராஜாவின் சிம்பனி இசை நிகழ்ச்சி லண்டனில் நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழ் மக்களும் அந்த இசையை கேட்க வேண்டும் என விரும்புவதாகவும் கார்த்திக் ராஜா தெரிவித்துள்ளார். அவங்களுடைய பாரம்பரிய இசை அதுல நுணுக்கமா பண்றது ரொம்ப கஷ்டம். மோட்சார்ட், பீத்தோவன், பாக் அந்த மாதிரி ஆட்கள் தான் அதை பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க. அது இவங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இப்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம தமிழ் மக்களும் கூட இருக்கணும் அதை கேட்கும் போதே அப்படிங்கிறது ஒரு ஆசை. மேபி இங்கேயும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.